பிஹைண்ட் மீ நேயர்களுக்கு வணக்கம். மற்றொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொழும்பு வான்கோல் ஃபேஸ் மாலுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே இருந்து தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த காணொலியை வழங்குறது தயாராக இருக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துக்கு வராமல் போயிருக்கவே மாட்டீங்க. கொழும்புக்கு வார எல்லாருமே இந்த வான்கோல் ஃபேஸ் மாலுக்கு வருவீங்க. அது என்னடா வான்கோல் ஃபேஸ் மால்னு கேட்டிங்கன்னா இந்த மாலில் உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே நீங்கள் கலெக்ட் செய்து கொள்ள முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் கூட தான். நான் அப்படியே நேரே மேல் தட்டுக்கே வந்துட்டேன். மேலிருந்து கீழே போகும் வரைக்கும் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இப்போ மேலே இருந்து வியூவை பாருங்க இப்படி இருக்கு. இப்படியே பார்க்கும்போது நான் இப்போ 5வது தட்டில் நிற்கிறேன். 5வது தட்டுலேருந்து கீழே பார்க்கும்போது சும்மா ஆற்றெல்லாம் இருக்குது. இங்கே லிஃப்ட் வசதிகள் கூட அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே சொல்ல போனால் இங்கே நிறைய கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பார், அது மட்டும் இல்லாமல் கொரியன் ஸ்டைலில் ஃபுட் அதெல்லாம் இருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே நிறைய விலை தான். இங்கே காசு கொஞ்சம் கூட வேணும் இங்கே வாரண்டா. டைன் மோரண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்படியே இங்கால போகும்போது ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட் ஒன்றும் இருக்கின்றது. பபிள் டீ எல்லாம் இருக்கின்றது. ஆனால் விலை ஒன்று எங்கள் ஆணையில். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ், அதாவது பாக்ஸ் செட் ஃபோன் அதெல்லாம் இருக்கின்றது. இங்கே உடுப்பு கடையும் இருக்கின்றது. இங்கே டயலாக் நெட்வொர்க் என்னுடைய ஷோரூம் கூட இருக்கின்றது. இங்கே இப்போ நான் நிற்கிறது 5வது மாடி. அதில் இருக்கிற இடங்களை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறமா சோலா இந்தியன் ரெஸ்டாரண்ட் கூட இங்கே இருக்கின்றது. பிவிஆர் சினிமாஸ் கூட இங்கே இருக்கின்றது. அதாவது படங்கள் எல்லாம் பார்க்கலாம். படங்கள் மற்ற தியேட்டரில் என்ன விலையோ அதே விலை தான் இங்கேயும். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எல்டி மொபிட்டல் 5G இருக்கின்றது. ப்ரோடெக் கடையெல்லாம் இருக்கின்றது. காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஒரு மாதிரி 2வது மாடிக்கு இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அழகான கைவினை பொருட்கள், அதாவது தொப்பிகள், கேன்மேக்கெல்லாம் தென்னை மொழியால் செஞ்சு இருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே உடுப்பு கடை, பெண்களுக்கான ஆடைகள் எல்லாம் இருக்கின்றது. இங்கே ஃபயர்ஃப்ளை அண்டு உடுப்பு கடையெல்லாம் கூட இருக்குது. உடுப்பு கடையிலும் செருப்பு கடையிலும். அப்புறமா ஸ்பா சிலோன் அதுவும் இருக்குதாக்குறீங்க. வெளிநாட்டு பயணிகள் எல்லாம் இங்கே ஹாப்பியாக இருந்துட்டு போகிறாங்க. ஸ்பா சிலோனில் போய் ஓகே. அதுக்கப்புறமா நல்ல வாசம் வரும். உங்களால் வாசத்தை உணர முடியல, என்னால் வாசத்தை உணர முடியல. அதுக்கப்புறமா இங்கால மீண்டும் கைவினை பொருட்கள் இருக்கிற இந்த கடை தான். முகமூடி, யானைகள் அதையெல்லாம் இருக்கின்றது. அப்புறமா இந்த சைட் ஃபுல்லாக உடுப்பு தான் கொஞ்சம் கூடவே இருக்குது. ஒவ்வொரு கம்பெனியினுடைய பிராண்ட் வைஸாக உடுப்பு கடையில் இருக்கின்றது. அப்படியே நாங்கள் கீழே
முதலாவது மாடிக்கு போவோம், அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பிஹைண்ட் மீ நேயர்களுக்கு வணக்கம். மற்றொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொழும்பு வான்கோல் ஃபேஸ் மாலுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே இருந்து தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த காணொலியை வழங்குறது தயாராக இருக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துக்கு வராமல் போயிருக்கவே மாட்டீங்க. கொழும்புக்கு வார எல்லாருமே இந்த வான்கோல் ஃபேஸ் மாலுக்கு வருவீங்க. அது என்னடா வான்கோல் ஃபேஸ் மால்னு கேட்டிங்கன்னா இந்த மாலில் உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே நீங்கள் கலெக்ட் செய்து கொள்ள முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் கூட தான். நான் அப்படியே நேரே மேல் தட்டுக்கே வந்துட்டேன். மேலிருந்து கீழே போகும் வரைக்கும் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இப்போ மேலே இருந்து வியூவை பாருங்க இப்படி இருக்கு. பார்க்கும்போது நான் இப்போ 5வது தட்டில் நிற்கிறேன். 5வது தட்டுலேருந்து கீழே பார்க்கும்போது சும்மா ஆற்றெல்லாம் இருக்குது. இங்கே லிஃப்ட் வசதிகள் கூட அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. மேலே இருந்து அப்படியே முதலாவது மாடி வரைக்கும் வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா விக்ரமராட்சி ஒப்டிகல்ஸ் கண்ணாடிகள் இருக்கிறதுக்கான கடை இருக்குது. அதுக்கப்புறமா நல்ல தங்க செயின்கள் எல்லாம் இருக்கின்றது. தங்க நகைகள், கோல்டன் நெக்லஸ், டைமண்ட் நெக்லஸ்கள் எல்லாம் இருக்கின்றது. அதுக்கப்புறமா இந்த பாடி ஷாப் உடம்புக்கு போடுற க்ரீம்கள் அதெல்லாம் இருக்கின்றது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேங்கோன்னு சொல்லி கொஞ்சம் ஃபாரினர்ஸுக்கான உடுப்புகள் இருக்குது. அவ்வளோதான். இங்கால அப்படியே உடுப்பு கடையிலும் சிறுவர்களுக்கான விளையாட்டு சாமான் அதெல்லாம் இருக்குது. இதில் பெருசான்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. வரும்போது ஒரு 20,000-30,000 கொண்டு வந்தீங்கன்னா வடிவாக உடுப்புகள் எடுத்து, அதுவும் குழந்தை பிள்ளையோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக 1 லட்சத்துக்கு மேலே வேணும். என்னென்னா அவ்வளோ விளையாட்டு இடங்கள் இருக்கின்றது. கண்டிப்பாக குழந்தைகள் விளையாட்டு பொருட்களுக்கு அடிமைன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக விளையாட கேட்பாங்க. இதில் நான் முதலும் வீடியோவில் காட்டியிருந்தேன். இதை இந்த வான்கோல் ஃபேஸில் ப்ளூ பிரிண்ட். அதுக்கப்புறமா இங்கால தங்க செயின்கள் இருக்குது. ஒரு மாதிரி இன்றைய நாள் ஃபுல்லாக வான்கோல் ஃபேஸில் சூப்பராக போச்சுன்னு சொல்லணும். நிறைய கடைகளை பார்த்தேன். விண்டோ ஷாப்பிங்காக தான் நான் வந்தது. அதுக்கப்புறமா வீடியோக்காகவும். நீங்களும் இது போன்ற இடத்துக்கு வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா புகைப்படங்கள் எடுக்கிறதுக்காக நிற்கிறாங்க. பார்க்கலாம்.